Hi, NCRT Grade 11 Chapter 4 Chemical Bonding la book back question answer பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.20. The skeletal structure of acetic acid is CH3COO which is shown below is correct. But some of the bonds are shown incorrectly அப்படின்னு கொடுத்துட்டான். Write the correct Lewis dot structure கேட்டிருக்கான். அப்போ எங்கெங்க மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க. முதல்ல இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட் யாரு? கார்பன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ கார்பனோட வேலன்சி 4. So that means it will form 4 bond, right? Oxygen always form 2 bond and hydrogen always form 1 single bond. அதாவது ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கணும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஆன்சர். இதை செக் பண்ணுங்க. இப்போ இந்த கார்பனை பாருங்களேன். ஸோ இந்த கார்பனுக்கு ஃபஸ்ட்டு இங்கே டாட் வைக்கிறேன் பாருங்கள். இந்த கார்பனுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா 5 வேலன்சி வருது, ஆனால் 4 தான் வரணும். இந்த கார்பனுக்கு இந்த இருக்குது 3 தான் இருக்குது, ஆனால் 4 வரணும். ஸோ இங்கே ஒன்று அதிகமாக இருக்குது, இங்கே ஒன்று கம்மியாக இருக்குது, ரைட்? அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? 2 வரணும், ஆனால் 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கேயும் ஒன்று கம்மியாக இருக்குது, இங்கேயும் ஒன்று கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஐ கேன் மூவ் திஸ் லோன் பேர். இந்த லோன் பேரை மூவ் பண்ணி இதை என்ன மாற்றலாம்னா டபுள் பாண்டாக மாற்றலாம், ரைட்டா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது என்ன? ஆக்சிஜன் அண்ட் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் உள்ள 2 பாண்ட் வராது. அப்போ இந்த ஒரு பாண்ட் என்ன பண்ணலாம்? நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் பாருங்கள். ஹைட்ரஜன், சி ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். அடுத்து பாருங்கள் சி, இங்கே நான் டபுள் பாண்டு போட்டோன்னா என்ன எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா வேலன்சி கரெக்ட் ஆயிரும். அடுத்து இங்கே என்ன நமக்கு OH அப்படின்னு வரும். ஸோ இங்கே என்ன நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வரும். அண்ட் இந்த கார்பன் மேலே இங்கே எலக்ட்ரான் வராது, ஏன்னா இது பாண்டாக மாறிடுச்சு இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும், ரைட்? இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறீங்களே ஹைட்ரஜனில், ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே வரும் பாண்டுக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? இட் வில் ஃபார்ம் ஆக்டேட் ரூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆக்டேட் கரெக்டாக இருக்கும். கவனிங்க, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோடைய மூவ்மெண்ட்டை திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே எனக்கு டபுள் பாண்ட் வரணும், அப்போ கார்பனுக்கு 8 வரணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? டேரெக்டாக இந்த எலக்ட்ரானை மூவ் பண்ணுறேன். எப்படின்னா பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்? டபுள் பாண்ட் ஆயிரும். இங்கே 2 பாண்ட் வராது, ஒரு பாண்டு தான் வரும். அப்போ இந்த ஒரு பாண்ட் எடுத்து என்ன பண்ணுறேன்? இங்கே லோன் பேராக மூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன நமக்கு கரெக்டாக இதுக்கு 8 எலக்ட்ரான் ஆக்டேட் வந்துடும். ஸோ இந்த கார்பனுக்கும் 8 வந்துடும் ஆக்டேட், இந்த கார்பனுக்கும் 8 வந்துடும் ஆக்டேட். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு என்ன ஆகும்? 8 எலக்ட்ரான் வந்துடும், எக்ஸப்ட் ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் வரும். ஸோ இதுதான் அது கரெக்டான ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், ரைட்? பேஸ்ட் ஆன் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த வேலன்ஸியை மறந்துடாதீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், கார்பன் 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஆக்சிஜன் 2, ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? தேங்க்யூ.